வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கைப்பிடி சவர் எப்போ கட்டலாம், மாடியில் கைப்பிடி சவர் எப்போ கட்டலாம். நேற்று ரூஃப் காங்கிரீட்டுக்கு தண்ணி நிறுத்துவதை குறித்து நேற்று சொல்லி முடிச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாடியில் கைப்பிடி சவர் எப்போ கட்டலாம், எவ்வளவு கட்டலாம் என்பது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைப்பிடி சவர் எப்போ கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே முட்டு பிரிக்கிறதுக்கு முன்னாடி கட்டுவது நல்லது. இப்போ நம்ம ரூஃப் காங்கிரீட் போட்டோம் அப்படின்னா ஒரு 15 நாள் அல்லது 21 நாள் வரைக்கும் கீழே முட்டு இருக்கும். அந்த முட்டி இருக்கும்போதே செங்கல் மணல் எல்லாமே ஏற்றி மேலே கைப்பிடி சவர் கட்டுவது சேஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கைப்பிடி சவர் கட்டுறதுக்கு லேட் ஆகும். அவங்க முட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு திரும்ப நம்ம லோடு கொடுக்குறது ஸ்லாப்புக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் முட்டி இருக்கும்போதே இப்போ ஒரு 15 நாளில் பிரிக்கிறாங்கன்னா ஒரு 12வது நாள் 13வது நாள் நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிருங்க. அது 2 நாளில் கட்டி முடிச்சுட்டு அடுத்து பிரிக்க சொல்லுங்கள். ஒருவேளை 20 நாள் ஆகுது அப்படின்னா எப்படி கேட்டுட்டு தான் உங்களை கேட்டுட்டு தான் பிரிப்பாங்க. நீங்கள் சொல்லிடுங்க, ஒரு 2 நாளில் கட்டி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் பிரிச்சிருன்னு சொல்லிடுங்க. ஏன்னா மேலே வெயிட்டு சோரில் வெயிட் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பிரிப்பது நல்லது. ஏன்னா ஸ்லாப்புக்கு நம்மளே லோடு அதிகமான பாரத்தை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். முட்டி இருக்கும்போது கட்டிட்டாங்கன்னா வெயிட்டு ஃபுல்லாக செவருக்கு போயிடும். ஸ்லாப் பத்திரமா பாதுகாப்பாக இருக்கும். அதனால் கைப்பிடி சவர் முட்டு பிரிக்கிறதுக்கு முன்னாடி கட்டிடுங்க, கட்டி முடிச்சிருங்க. ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நீங்கள் சேர்ந்தாப்புல கூட நீங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம். கைப்பிடி சவர் வரைக்கும் கட்டிட்டு கூட கீழே முட்டை பிரிச்சுட்டு கூட மேலே கட்டிக்கலாம். ஏதோ ஒரு வெயிட்டு கண்டிப்பாக நம்மளை கொடுக்கணும். இனி நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரில் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. கைப்பிடி சவர் வரைக்கும் இருக்கிற பகுதிகளை நம்ம முடிச்சுட்டு ஒருவேளை ஹெட்ரூமு கூட வரலாம். ரூமுக்குள்ளே படிக்கட்டு வந்துச்சுன்னா ஹெட்ரூம் வரும். ஹெட்ரூமு கைப்பிடி சவர் இது எல்லாமே கட்டி முடித்து காங்கிரீட்டை போட்டுருங்க. படிக்கட்டு ரூமு காங்கிரீட்டை போட்டுருங்க. நீ நான் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் நான் போய்கிட்டு இருந்தால் வீடியோ நாட்கள் கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கும். ரொம்ப லென்த்தாக போய் ரொம்ப நாட்கள் நான் வீணடிக்க விரும்புகிறேன் இந்த தலைப்பில். அதனால் சுருக்கமாக முடிச்சு நான் நினைக்கிறேன். ஓகே, அதனால் இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தினமும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத என்னோட விருப்பம். இன்றைக்கி நம்ம தெரிந்து கொண்ட விஷயம் முட்டு பிரிக்கிறதுக்கு முன்னாடி கைப்பிடி சவரை கட்டி முடிச்சிருங்க. படிக்கட்டு ரூமையும் முடிஞ்சால் கட்டிடுங்க. ஓகே பாய், மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.